கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 90 டேஸ் பைபிள் ரீடிங் சேலஞ்சில் இன்னைக்கு 59வது நாள். இன்னைக்கு எரேமியா 19ஆம் அதிகாரத்துலேருந்து 31ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்க்க போகிறோம். எரேமியா 19ஆம் அதிகாரம். கர்த்தர் சொன்னது, நீர் போய் குயவன் வேலையான ஒரு கலசத்தை கொண்டு ஜனத்தின் மூப்பரிலும் ஆசாரியர்களின் மூப்பரிலும் சிலரை கூட்டிக் கொண்டு கிழக்கு வாசலுக்கு எதிரான இன்னோமுடைய குமாரனின் பள்ளத்தாக்கிலே புறப்பட்டு போய் நான் உன்னோடே சொல்லும் வார்த்தைகளை அங்கே பிரசித்தப்படுத்து. நீ அவர்களை நோக்கி, யூதாவின் ராஜாக்களே, எருசலேமின் குடிகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் இந்த ஸ்தலத்தின் மேல் ஒரு பொல்லாப்பை வரப்பண்ணுவேன். அதை கேட்கிற யாவருடைய காதுகளிலும் அது தொனித்து கொண்டிருக்கும். அவர்கள் என்னை விட்டுவிட்டு இந்த ஸ்தலத்தை அந்நிய ஸ்தலமாக்கி தாங்களும் தங்கள் பிதாக்களும் யூதாவின் ராஜாக்களும் அறியாதிருந்த அந்நிய தேவர்களுக்கு அதிலே தூபங்காட்டி இந்த ஸ்தலத்தை குற்றமில்லாதவர்களின் இரத்தத்தினாலே நிரப்பினபடியினாலும் தங்கள் பிள்ளைகளை பாகாலுக்கு தகனபலிகளாக தகனிக்கும்படி பாகாலின் மேடைகளை கட்டினபடியினாலும் இப்படி வரப்பண்ணுவேன். இவைகளை நான் கற்பித்ததும் இல்லை, சொன்னதும் இல்லை, இவைகள் என் இருதயத்தில் தோன்றினதும் இல்லை. ஆகையால் இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இந்த ஸ்தலம் தோப்பேத் என்றும் இன்னோமுடைய குமாரனின் பள்ளத்தாக்கென்றும் இனி சொல்லப்படாமல் சங்கார பள்ளத்தாக்கென்று சொல்லப்படும். அப்பொழுது நான் யூதாவுக்கும் எருசலேமுக்கும் கொண்டிருந்த ஆலோசனையை இந்த ஸ்தலத்திலே வெறுமையாக்கி அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாக அவர்களை பட்டயத்தினாலும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையினாலும் விலப்பண்ணி அவர்கள் பிரேதங்களை ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாக கொடுத்து இந்த நகரத்தை பாழாகவும் ஈசலிட்டு நிந்திக்கிற நிந்தையாகவும் வைப்பேன். அதை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து அதன் எல்லா வாதைகளின் நிமித்தமும் ஈசலிடுவான். அவர்களுடைய சத்துருக்களும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களும் அவர்களை இறுக பிடிக்கப் போகிற முற்றுகையிலும் இடுக்கத்திலும் நான் அவர்களை தங்கள் குமாரரின் மாம்சத்தையும் தங்கள் குமாரத்திகளின் மாம்சத்தையும் தின்ன பண்ணுவேன். அவனவன் தனக்கு அடுத்தவனுடைய மாம்சத்தை தின்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று நீ சொல்லி உன்னோடே கூட வந்த மனுஷருடைய கண்களுக்கு முன்பாக அந்த கலசத்தை உடைத்து போட்டு அவர்களை நோக்கி, திரும்ப செப்பனிடப்படக்கூடாத குயவனுடைய மண்பாண்டத்தை உடைத்து போட்ட வண்ணமாக நான் இந்த ஜனத்தையும் இந்த நகரத்தையும் உடைத்து போடுவேன். புதைக்கிறதற்கு இடமில்லாததினால் தோப்பேத்திலே சவங்களை புதைப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விதமாக நான் இந்த ஸ்தலத்துக்கும் இதன் குடிகளுக்கும் செய்து இந்த நகரத்தை தோப்பேத்துக்கு சரியாக்குவேன். எந்த வீடுகளின் மேல் வானத்தின் சகல சேனைக்கும் தூபங்காட்டி அந்நிய தேவர்களுக்கு பானபலிகளை வார்த்தார்களோ அந்த வீடுகளாகிய எருசலேமின் வீடுகளும் யூதாவுடைய ராஜாவின் வீடுகளும் தோப்பேத் என்கிற ஸ்தலத்தைப் போல் தீட்டுப்பட்டவைகளாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். பின்பு எரேமியா கர்த்தர் தன்னை தீர்க்க தரிசனம் சொல்ல அனுப்பின தோப்பேத்திலிருந்து வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரத்திலே நின்று கொண்டு எல்லா ஜனங்களையும் பார்த்து, இதோ நீங்கள் என் வார்த்தைகளை கேளாதபடிக்கு உங்கள் கழுத்தை கடினப்படுத்தினபடியினால் நான் இந்த நகரத்துக்கு விரோதமாய் சொன்ன எல்லா தீங்கையும் இதன் மேலும் இதற்கடுத்த பட்டணங்களின் மேலும் வரப்பண்ணுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். 20ஆம் அதிகாரம். எரேமியா இந்த வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறதை ஆசாரியனான இம்மேருடைய குமாரனும் கர்த்தருடைய ஆலயத்து பிரதான விசாரணை கர்த்தனுமாகிய பஸ்கூர் கேட்டபோது எரேமியா தீர்க்கதரிசியை பஸ்கூர் அடித்து அவனை கர்த்தருடைய ஆலயத்திலே பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்த மேல்வாசலில் இருக்கும் காவலறையிலே போட்டான். மறுநாளிலே பஸ்கூர் எரேமியாவை காவலறையிலிருந்து வெளியே போகவிட்டான். அப்பொழுது எரேமியா அவனை நோக்கி, கர்த்தர் உன்னை பஸ்கூர் என்று அழைக்காமல் மாகோ மீசாபீப் என்று அழைக்கிறார். மேலும் கர்த்தர், இதோ நான் உன்னையும் உன் எல்லா சிநேகிதரையும் பயத்துக்கு ஒப்பிடுகிறேன். உன் கண்கள் காண இவர்கள் சத்துருக்களின் பட்டயத்தால் விழுவார்கள். யூதா அனைத்தையும் நான் பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பேன். அவன் அவர்களை சிறைப்பிடித்து சிலரை பாபிலோனுக்கு கொண்டு போய் சிலரை பட்டயத்தால் வெட்டி போடுவான். இந்த நகரத்தின் எல்லா பலத்தையும் அதன் எல்லா சம்பத்தையும் அதன் அருமையான எல்லா பொருள்களையும் யூதா ராஜாக்களின் எல்லா பொக்கிஷங்களையும் நான் அவர்கள் சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன். அவர்கள் அவைகளை கொள்ளையிட்டு பாபிலோனுக்கு கொண்டு போவார்கள். பஸ்கூரே, நீயும் உன் வீட்டில் வாசமாயிருக்கிற யாவரும் சிறைப்பட்டு போவீர்கள். நீயும் உன் கள்ள தீர்க்க தரிசனத்துக்கு செவி கொடுத்த உன் சிநேகிதர் யாவரும் பாபிலோனுக்கு போய் அங்கே மரித்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார் என்றான்.
கர்த்தாவே, என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். நீர் என்னிலும் பலத்தவராயிருந்து என்னை மேற்கொண்டீர். நாள்தோறும் நகைப்புக்கு இடமானேன். எல்லாரும் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள். நான் பேசினது முதற்கொண்டு கதறுகிறேன். கொடுமை என்றும் பால் கடிப்பென்றும் சத்தமிட்டு கூறுகிறேன். நான் கூறின கர்த்தருடைய வார்த்தை நாள்தோறும் எனக்கு நிந்தையும் பரிகாசமும் ஆயிற்று. ஆதலால் நான் அவரை பிஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றான். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன். எனக்கு பொறுக்க கூடாமற் போயிற்று. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். பயம் சூழ்ந்திருந்தது. அறிவியுங்கள், அப்பொழுது நாங்கள் அதை அறிவிப்போம் என்கிறார்கள். என்னோடே சமாதானமாயிருந்த அனைவரும் நான் தவறி விழும்படி காத்திருந்து ஒருவேளை இணங்குவான், அப்பொழுது அவனை மேற்கொண்டு அவனில் குரோதம் தீர்த்து கொள்வோம் என்கிறார்கள். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாகும். ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதியை சரிக்கட்டுகிறதை காண்பேனாக. என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக. என் தாயார் என்னை பெற்ற நாள் படாதிருப்பதாக. உமக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்ததென்றும் என் தகப்பனுக்கு நற்செய்தியாக அறிவித்து அவனை மிகவும் சந்தோஷப்படுத்தின மனுஷன் சபிக்கப்பட கடவன். அந்த மனுஷன் கர்த்தரை மனம் மாறாமல் கவிழ்த்து போட்ட பட்டணங்களைப் போலிருந்து காலமே அலறுதலையும் மத்தியான வேளையிலே கூக்குரலையும் கேட்க கடவன். என் தாயார் எனக்கு பிரேத குழியும் நான் என்றென்றைக்கும் பிரசவியாத சூளுமாய் இருக்கத்தக்கதாக கர்ப்பத்திலே நான் கொலை செய்யாம பட போனதென்ன? நான் வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் கண்டு என் நாட்கள் வெட்கமாய் கழியும்படிக்கு நான் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்டதென்ன? 21ஆம் அதிகாரம். சிதேக்கியா ராஜா மல்கியாவின் குமாரனாகிய பஸ்கூரையும் ஆசாரியனான மாசேயாவின் குமாரனாகிய செப்பனியாவையும் எரேமியாவினிடத்தில் அனுப்பி, நீர் எங்களுக்காக கர்த்தரிடத்தில் விசாரியும். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எங்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறான். ஒருவேளை கர்த்தர் தம்முடைய எல்லா அற்புத செயலின்படியேயும் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்து அவனை எங்களை விட்டு போக பண்ணுவார் என்று சொல்லி அனுப்பின போது எரேமியா அவர்களை பார்த்து, நீங்கள் சிதேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ உங்களை அலங்கத்துக்கு வெளியே முற்றுகை போட்ட பாபிலோன் ராஜாவோடும் கல்தேயரோடும் நீங்கள் யுத்தம் பண்ணும்படி உங்கள் கைகளில் பிடித்திருக்கிற யுத்த ஆயுதங்களை நான் திருப்பிவிட்டு அவர்களை இந்த நகரத்தின் நடுவிலே சேர்த்து நான் நீட்டின கையினாலும் பலத்த புயத்தினாலும் கோபமும் உக்கிரமும் மகா கடுமையுமாக உங்களோட யுத்தம் பண்ணி இந்த நகரத்தின் குடிகளையும் மனுஷரையும் மிருகங்களையும் சங்கரிப்பேன். மகா கொள்ளை நோயால் சாவார்கள். அதற்கு பின்பு நான் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவையும் அவன் ஊழியக்காரனையும் ஜனத்தையும் இந்த நகரத்திலே கொள்ளை நோய்க்கும் பட்டயத்துக்கும் பஞ்சத்துக்கும் தப்பி மீதியானவர்களையும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருடைய கையிலும் அவர்கள் சத்துருக்களின் கையிலும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் ஒப்பு கொடுப்பேன். அவன் அவர்களை பட்டய கருக்கினால் வெட்டுவான். அவன் அவர்களை தப்பிவிடுவதும் இல்லை, அவன் மன்னிப்பதும் இல்லை, இறங்குவதும் இல்லை என்று கர்த்தர் உரைக்கிறார் என்றான். பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வலியையும் மரண வலியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நகரத்திலே தரிக்கிறவன் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவான். உங்களை முற்றுகை போடும் கல்தேயர் வசமாய் புறப்பட்டு போய்விடுகிறவனோ பிழைப்பான். அவன் பிராணன் அவனுக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல் இருக்கும். என் முகத்தை இந்த நகரத்துக்கு விரோதமாய் நன்மைக்கல்ல தீமைக்கே வைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படும். அவன் அக்கினியினால் அதை சுட்டெரிப்பான் என்று கர்த்தர் என்றார். சுட்டெரிப்பான் என்று சொல் என்றார். யூதா ராஜாவின் குடும்பத்தாரையும் நோக்கி, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தாவீதின் குடும்பத்தாரே, உங்கள் செய்கைகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் என் உக்கிரம் அக்கினியைப் போல் புறப்பட்டு அவிக்கிறவன் இல்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் ஏற்கனவே நியாயம் கேட்டு பறிகொடுத்தவனை ஒடுக்குகிறவனுடைய கைக்கு தப்புவீங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
இதோ பள்ளத்தாக்கில் வாசம் பண்ணுகிறவளே, சமனான இடத்தில் கன்மலையாய் இருக்கிறவளே, எங்களுக்கு விரோதமாய் வருகிறவன் யார் என்றும் எங்கள் வாசஸ்தலங்களுக்குள் வருகிறவன் யார் என்றும் சொல்லுகிற உனக்கு நான் எதிராளியாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் கிரியைகளின் பலனுக்கு தக்கதாய் உங்களை விசாரிப்பேன். நான் அதன் காட்டிலே தீ கொளுத்துவேன், அது அதை சுற்றிலுமுள்ள யாவையும் பட்சிக்கும் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். 22ஆம் அதிகாரம். கர்த்தர் சொன்னது, நீ யூதா ராஜாவின் அரமனைக்கு போய் அங்கே சொல்ல வேண்டிய வசனம் என்னவென்றால், தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற யூதாவின் ராஜாவே, நீரும் உம்முடைய ஊழியக்காரரும் இந்த வாசல்களுக்குள் பிரவேசிக்கிற உம்முடைய ஜனமும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் நியாயமும் நீதியும் செய்து பறிகொடுத்தவனை ஒடுக்குகிறவனுடைய கைக்கு தப்புவியுங்கள். நீங்கள் பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்காமலும் கொடுமை செய்யாமலும் எவ்விடத்தில் குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தாமலும் இருங்கள். இந்த வார்த்தையின்படியே நீங்கள் மெய்யாய் செய்வீர்களாகில், தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற ராஜாக்கள் ரதங்கள் மேலும் குதிரைகள் மேலும் ஏறி அவனும் அவன் ஊழியக்காரரும் அவன் ஜனமுமாக இந்த அரமனை வாசல்களின் வழியாய் உட்பிரவேசிப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளாமற் போனீர்களேயாகில், இந்த அரமனை பாழாய் போகும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதா ராஜாவின் அரமனையை குறித்து கர்த்தர், நீ எனக்கு கீலேயாத்தைப் போலவும் லீபனோனின் கொடுமுடியைப் போலவும் இருக்கிறாய். ஆனாலும் மெய்யாகவே நான் உன்னை வனாந்தரத்தைப் போலவும் குடியில்லாத பட்டணங்களைப் போலவும் ஆக்கிவிடுவேன். சங்காரக்காரரை அவரவர் ஆயுதங்களோடும் கூட நான் உனக்கு விரோதமாக ஆயத்தப்படுத்துவேன். உன் உச்சிதமான கேதுருக்களை அவர்கள் வெட்டி அக்கினியிலே போடுவார்கள். அநேகம் ஜாதிகள் இந்த நகரத்தை கடந்து வந்து அவனவன் தன் தன் அயலானை நோக்கி, இந்த பெரிய நகரத்துக்கு கர்த்தர் இப்படி செய்தது என்னவென்று கேட்பார்கள். அதற்கு பிரதியுத்தரமாக அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரின் உடன்படிக்கையை விட்டுவிட்டு அந்நிய தேவர்களை பணிந்து கொண்டு அவைகளுக்கு ஆராதனை செய்தபடியினால் இப்படி ஆயிற்று என்பார்கள் என்று சொல்லுகிறார். மரித்தவனுக்காக அழ வேண்டாம், அவனுக்காக பரிதபிக்கவும் வேண்டாம். சிறைப்பட்டு போனவனுக்காகவே அழுங்கள். அவன் இனி திரும்பி வருவதும் இல்லை, தன் ஜனன பூமியை காண்பதும் இல்லை. தன் தகப்பனாகி யோசியாவின் பட்டத்துக்கு வந்து அரசாண்டு இவ்விடத்திலிருந்து புறப்பட்டு போன யூதாவின் ராஜாவாயிருந்த யோசியாவின் குமாரனாகிய சல்லூமை குறித்து அவன் இனி இங்கே திரும்ப வராமல் தான் கொண்டு போகப்பட்ட ஸ்தலத்திலே மரிப்பான். இந்த தேசத்தை அவன் இனி காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். தனக்கு விஸ்தாரமான வீட்டையும் காற்று வீசும் விசாலமான மேலறைகளையும் கட்டுவேன் என்று சொல்லி பல கனிகளை தனக்கு திறந்து கேதுரு பலகைகளை வைத்து ஜாதிலிங்க வருணம் பூசி அநீதியினாலே தன் வீட்டையும் அநியாயத்தினாலே தன் மேலறைகளையும் கட்டி தன் அயலான் செய்யும் வேலைக்கு கூலி கொடாமல் அவனை சும்மா வேலை கொள்ளுகிறவனுக்கு ஐயோ! நீ கேதுரு மர மாளிகைகளில் உலாவுகிறபடியினாலே ராஜாவாய் இருப்பாயோ? உன் தகப்பன் போஜனம் பண்ணி நியாயமும் நீதியும் செய்த போது அவன் சுகமாய் வாழ்ந்திருக்கவில்லையோ? அவன் சிறுமையும் எளிமையுமானவனுடைய நியாயத்தை விசாரித்தான், அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தான். அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கண்களும் உன் மனதுமோவென்றால் தற்பொழிவின் மேலும் குற்றமில்லாத இரத்தத்தை சிந்துவதின் மேலும் இடுக்கமும் நொறுக்குதலும் செய்வதின் மேலுமே அல்லாமல் வேறொன்றின் மேலும் வைக்கப்படவில்லை. ஆகையால் கர்த்தர் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்கிற யூதாவின் ராஜாவை குறித்து, ஐயோ என் சகோதரனே, ஐயோ சகோதரியே என்று அவனுக்காக புலம்புவதில்லை. ஐயோ ஆண்டவனே, ஐயோ அவருடைய மகத்துவமே என்று அவனுக்காக புலம்புவதில்லை. ஒரு கழுதை புதைக்கப்படுகிற வண்ணமாய் அவன் எருசலேமின் வாசல்களுக்கு வெளியே இழுத்தெறிந்து புதைக்கப்படுவான் என்று சொல்லுகிறார். லீபனோனின் மேலேறி புலம்பு, பாசானில் உரத்த சத்தமிடு, ஆபரீமிலிருந்து கூப்பிட்டு கொண்டிரு. உன் நேசர் அனைவரும் முறிந்தார்கள். நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன், நீ கேளேன் என்றாய். உன் சிறுவயது முதல் நீ என் சத்தத்தை கேளாமற் போகிறதே உன் வழக்கம். உன் மெய்ப்பர்கள் எல்லாரையும் காற்று அடித்து கொண்டு போகும். உன் நேசர் சிறைப்பட்டு போவார்கள். அப்போதல்லவோ உன் எல்லா பொல்லாப்பு நிமித்தமும் நீ வெட்கப்பட்டு இலச்சை அடைவாய். லீபனோனில் வாசமாயிருந்து கேதுரு மரங்களில் கூடு கட்டி கொண்டிருக்கிறவர்களே, வேதனைகளும் பிள்ளை பெறுகிறவர்களுக்கொத்த வாதையும் உனக்கு வருகையில் நீ எவ்வளவு பரிதபிக்கப்பட்டவர்களாயிருப்பாய். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமின்
கோனியா, என் வலது கையின் முத்திரை மோதிரமாயிருந்தாலும் அதிலிருந்து உன்னை கலற்றி எறிந்து போடுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் நீ பயப்படுகிறவர்களின் கையிலும் உன்னை ஒப்பு கொடுப்பேன். பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத் நேச்சாரின் கையிலும் கல்தேயரின் கையிலும் ஒப்பு கொடுப்பேன். உன்னையும் உன்னை பெற்ற தாயையும் உங்கள் ஜனன பூமி அல்லாத அந்நிய தேசத்திலே துரத்தி விடுவேன். அங்கே சாவீர்கள். திரும்புவதற்கு தங்கள் ஆத்துமா வாஞ்சிக்கும் தேசத்துக்கு அவர்கள் திரும்பி வருவதில்லை. கோனியா என்கிற இந்த மனுஷன் அவமதிக்கப்பட்ட உடைந்த சிலையோ, ஒருவரும் விரும்பாத பாத்திரமோ, அவனும் அவன் சந்ததியும் தள்ளுண்டதும் தாங்கள் அறியாத தேசத்திலே துரத்திவிடப்பட்டதும் ஏது? தேசமே, 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 கர்த்தருடைய வார்த்தையை கேள். இந்த புருஷன் சந்தானமற்றவன், தன் நாட்களில் வாழ்வடையாதவன் என்று இவனை குறித்து எழுதுங்கள். அவன் வித்தில் ஒருவனாகிலும் வாழ்வடைந்து தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருந்து யூதாவில் அரசாள போகிறதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். 23ஆம் அதிகாரம். என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தை மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு விரோதமாக சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் என் ஆடுகளை பராமரியாமல் அவைகளை சிதறடித்து அவைகளை துரத்தி விட்டீர்கள். இதோ, நான் உங்கள் பேரில் உங்கள் செய்கைகளின் பொல்லாப்புக்கேற்ற தண்டனையை உங்கள் மேல் வருவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் என் ஆடுகளில் மீதியாயிருப்பவைகளை துரத்தியிருந்த எல்லா தேசங்களிலுமிருந்து சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்கு கொண்டு வருவேன். அப்பொழுது அவைகள் பலுகி பெருகும். அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் அவைகள் மேல் ஏற்படுத்துவேன். இனி அவைகள் பயப்படுவதுமில்லை, கலங்குவதுமில்லை, காணாமற் போவதுமில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ, நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாயிருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே. ஆதலால் இதோ, நாட்கள் வரும், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணாமல் இஸ்ரவேல் வீட்டின் சந்ததியாரை தங்கள் சுயதேசத்தில் குடியிருக்கும்படிக்கு வடதேசத்திலும் நான் அவர்களை துரத்தியிருந்த எல்லா தேசங்களிலுமிருந்து அழைத்து வழி நடத்தி கொண்டு வந்த கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீர்க்கதரிசிகளின் நிமித்தம் என் இருதயம் என் உள்ளத்திலே நொறுங்கி இருக்கிறது. என் எலும்புகள் எல்லாம் அதிருகிறது. கர்த்தர் நிமித்தமும் அவருடைய பரிசுத்த வார்த்தைகளின் நிமித்தமும் நான் வெறித்திருக்கிற மனுஷனைப் போலவும் மதுபானம் மேற்கொண்டவனைப் போலவும் இருக்கிறேன். தேசம் விபசாரக்காரரால் நிறைந்திருக்கிறது. தேசம் சாபத்தினால் துக்கிக்கிறது. வனாந்தரத்தின் மேய்ச்சல்கள் வாடி போகிறது. அவர்கள் ஓட்டம் பொல்லாதது. அவர்கள் பலன் அநியாயமாயிருக்கிறது. தீர்க்கதரிசியும் ஆசாரியனும் மாயக்காரராயிருக்கிறார்கள். என் ஆலயத்திலும் அவர்களுடைய பொல்லாப்பை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் அவர்கள் வழி அவர்களுக்கு இருட்டிலே சறுக்கலான வழியாயிருக்கும். துரத்துண்டு அதிலே விழுவார்கள். அவர்கள் விசாரிக்கப்படும் வருஷத்திலே அவர்கள் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சமாரியாவின் தீர்க்கதரிசிகளோ மதிகேட்டை கண்டேன். பாகாலை கொண்டு தீர்க்கதரிசனம் சொல்லி இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தை மோசம் போக்கினார்கள். எருசலேமின் தீர்க்கதரிசிகளிலும் திடுக்கிடத்தக்க காரியத்தை காண்கிறேன். விபச்சாரம் பண்ணி வஞ்சகமாய் நடந்து ஒருவனும் தன் பொல்லாப்பை விட்டு திரும்பாதபடிக்கு பொல்லாதவர்களின் கைகளை திடப்படுத்துகிறார்கள். அவர்கள் எல்லாரும் எனக்கு சோதோமைப் போலும் அதன் குடிகள் கொமோராவைப் போலும் இருக்கிறார்கள். ஆதலால் சேனைகளின் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை குறித்து, இதோ, நான் அவர்களுக்கு புசிக்க எட்டியையும் குடிக்க பிச்சு கலந்த தண்ணீரையும் கொடுப்பேன். எருசலேமின் தீர்க்கதரிசிகளிலிருந்து மாயமானது தேசமெங்கும் பரம்பிற்றே என்று சொல்லுகிறார். உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். கர்த்தருடைய வாக்கை அல்ல, தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறதும் அல்லாமல், தங்கள் இருதயத்தின் கடினத்திலே நடக்கிற யாவரையும் நோக்கி, உங்கள் மேல் பொல்லாப்பு வராதென்றும் சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய ஆலோசனையில் கூட நின்று அவருடைய வார்த்தையை கேட்டறிந்தவன் யார்? அவருடைய வார்த்தையை கவனித்து கேட்டவன் யார்? இதோ, கர்த்தருடைய பெருங்காற்றாகிய கொடிய பூசல் புறப்பட்டது. அது துன்மார்க்கருடைய தலையின் மேல் உக்கிரமாய் மோதும். கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து நிறைவேற்றும் அளவும் அவருடைய கோபம் தணியாது. கடைசி நாட்களில் அதை நன்றாய் உணர்வீர்கள். அந்த தீர்க்கதரிசிகளை நான் அனுப்பாதிருந்தும் அவர்கள் ஓடினார்கள். அவர்களோடே நான் பேசாதிருந்தும் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அவர்கள் என் ஆலோசனையிலே
செய்தார்களேயாகில் அப்பொழுது அவர்கள் என் வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரிவித்து அவர்களை தங்கள் பொல்லாத வழிகளையும் தங்கள் செய்கைகளின் பொல்லாப்பையும் விட்டு திரும்புவார்கள். நான் சமீபத்திற்கு மாத்திரமோ தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்து கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொப்பனம் கண்டேன் என்று என் நாமத்தை சொல்லி பொய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறதை கேட்டேன். எதுவரைக்கும் இப்படி இருக்கும்? பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் இருதயத்தில் ஏதாகிலும் உண்டோ? இவர்கள் தங்கள் இருதயத்தின் வஞ்சகத்தையே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறவர்கள். என் ஜனத்தின் பிதாக்கள் பாகாலி நிமித்தம் என் நாமத்தை மறந்தது போல இவர்கள் தங்கள் அயலாருக்கு விவரிக்கிற தங்கள் சொப்பனங்களினாலே என் நாமத்தை அவர்கள் மறக்கும்படி செய்ய பார்க்கிறார்கள். சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக. என் வார்த்தையுள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் வார்த்தை அக்கினியைப் போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியைப் போலவும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் இதோ ஒவ்வொருவராய் தன் தன் அயலாரிடத்தில் என் வார்த்தையை திருட்டுத்தனமாய் எடுக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ தாங்கள் நாவின் சொல்லையே வழங்கி அவர் அதை உரைத்தார் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ பொய் சொப்பனங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லி அவைகளை விவரித்து என் ஜனத்தை தங்கள் பொய்களினாலும் தங்கள் வீம்புகளினாலும் மோசம் போக்கிறவர்களுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்கள் இந்த ஜனத்துக்கு ஒரு பிரயோஜனமாய் இருப்பதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தராலே சுமரும் பாரம் என்னவென்று இந்த ஜனமாகிலும் ஒரு தீர்க்கதரிசியாகிலும் ஒரு ஆசாரியனாகிலும் உன்னை கேட்டால் உங்களை தள்ளிவிடுவேன் என்பதே பாரம் என்று நீ அவர்களுடனே சொல்ல வேண்டும். கர்த்தரால் சுமரும் பாரம் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசியாகிலும் ஆசாரியனாகிலும் ஜனமாகிலும் சரி, அப்படி சொல்லுகிற மனுஷனையும் அவன் வீட்டாரையும் தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் என்ன மறு உத்தரவு கொடுத்தார், கர்த்தர் என்ன சொன்னார் என்று நீங்கள் அவரவர் தங்கள் அயலானையும் அவரவர் தங்கள் சகோதரனையும் கேட்பீர்களாக. ஆனால் கர்த்தரால் சுமரும் பாரம் என்கிற சொல்லை இனி வழங்காதிருப்பீர்களாக. அவனவன் வார்த்தையே அவனவனுக்கு பாரமாயிருக்கும். அதனேனென்றால் நமது தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் என்கிற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை புரட்டுகிறீர்கள். கர்த்தர் உனக்கு என்ன மறு உத்தரவு கொடுத்தார், கர்த்தர் என்ன சொன்னார் என்று நீ தீர்க்கதரிசியை கேட்பாயாக. நீங்களோவெனில் கர்த்தரால் சுமரும் பாரம் என்று சொல்லுகிறபடியினாலே கர்த்தரின் பாரம் என்று சொல்லாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லி அனுப்பியும் நீங்கள் இந்த வார்த்தையை கர்த்தரின் பாரம் என்று சொல்லுகிறீர்களே. ஆதலால் இதோ நான் உங்களை மறக்கவே மறந்து உங்களையும் நான் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் கொடுத்த நகரத்தையும் எனக்கு முன்பாக இராதபடிக்கு கைவிட்டு மறக்கப்படாத நித்திய நிந்தையையும் நித்திய லட்சையையும் உங்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 24ஆம் அதிகாரம். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யோயாக்கீமின் குமாரனாகிய எகோனியா என்கிற யூதாவின் ராஜாவையும் யூதாவின் பிரபுக்களையும் எருசலேமிலுள்ள தச்சரையும் கொல்லரையும் சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போன பின்பு இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் முன் வைக்கப்பட்டிருந்த அத்திப்பழங்களுள்ள 2 கூடைகளை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். ஒரு கூடையிலே முதல் கந்தாயத்து அத்திப்பழங்களுக்கு சமானமான மிகவும் நல்ல அத்திப்பழங்களும் மற்ற கூடையிலே புசிக்கத்தக்காத மிகவும் கெட்ட அத்திப்பழங்களும் இருந்தது. கர்த்தர் என்னை நோக்கி, எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்றார். அதற்கு நான், அத்திப்பழங்களை காண்கிறேன். நல்லவைகளான அத்திப்பழங்கள் மிகவும் நல்லவைகளும் கெட்டவைகளோ புசிக்கத்தகாத மிகவும் கெட்டவைகளுமாயிருக்கிறது என்றேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நான் இவ்விடத்திலிருந்து கல்தேயர் தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மையுண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். அவர்களுக்கு நன்மையுண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன். அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திற்கு திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். புசிக்கத்தகாத கெட்ட அத்திப்பழங்களை தள்ளிவிடுவது போல நான் சிதேக்கியா என்கிற யூதாவின் ராஜாவையும் அவனுடைய பிரபுக்களையும் இந்த தேசத்திலே மீதியான எருசலேமின் குடிகளையும் எகிப்து தேசத்தில் குடியிருக்கிறவர்களையும் தள்ளிவிட்டு அவர்களுக்கு தீமையுண்டாக அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைந்து திரிகிறவர்களாகவும் நான் அவர்களை துரத்திவிட்ட எல்லா இடங்களிலும் நிந்தையாகவும் பழமொழியாகவும்
வசை சொல்லாகவும் சாபமாகவும் வைத்து அவர்களுக்கும் அவர்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த தேசத்தில் அவர்கள் இராதபடிக்கு நிர்மூலமாகும் மட்டும் அவர்களுக்குள்ளே பட்டயத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயையும் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 25ஆம் அதிகாரம். யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்கிற யூதாவுடைய ராஜாவின் 4ஆம் வருஷத்துக்கு சரியான பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் அரசாண்ட 1ஆம் வருஷத்திலே யூதாவின் ஜனம் அனைத்தையும் குறித்து எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை. அதை தீர்க்கதரிசியாகிய எரேமியா யூதாவின் ஜனம் அனைத்துக்கும் எருசலேமின் குடிகள் எல்லாருக்கும் அறிவிக்கிறதற்காக அவர்களை நோக்கி, ஆமோனின் குமாரனாகிய யோசியாவின் 13ஆம் வருஷம் துவக்கி இந்நாள் மட்டும் சென்ற இந்த 23 வருஷமாக கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்று. அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொண்டு வந்தும் நீங்கள் கேளாமற் போனீர்கள். கர்த்தர் உங்களிடத்திற்கு தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய சகல ஊழியக்காரரையும் ஏற்கனவே அனுப்பி கொண்டே இருந்தும் நீங்கள் கேளாமலும் கேட்கும்படி உங்கள் செவிகளை சாயாமலும் போனீர்கள். அவர்களை கொண்டு அவர் உங்களில் அவனவன் தன் தன் பொல்லாத வழியையும் உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பையும் விட்டு திரும்பி கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் கொடுத்த தேசத்தில் சதா காலமும் குடியிருந்து அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் அவைகளுக்கு ஆராதனை செய்யாமலும் அவைகளை பணியாமலும் இருந்து நான் உங்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு உங்கள் கைகளின் செய்கைகளால் எனக்கு கோபம் உண்டாக்காமலும் இருங்கள் என்று சொல்லி அனுப்பினேன். நீங்களோ உங்களுக்கு தீமையாக உங்கள் கைகளின் செய்கைகளாலே எனக்கு கோபமூட்டும்படிக்கு என் சொல்லை கேளாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். நீங்கள் என் வார்த்தைகளை கேளாமற் போனபடியினால் இதோ நான் வடக்கே இருக்கிற சகல வம்சங்களையும் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவையும் அழைத்தனுப்பி அவர்களை இந்த தேசத்துக்கு விரோதமாகவும் இதன் குடிகளுக்கு விரோதமாகவும் சுற்றிலும் இருக்கிற இந்த எல்லா ஜாதிகளுக்கு விரோதமாகவும் வரப்பண்ணி அவைகளை சங்காரத்துக்கு ஒப்புக்கொடுத்து அவைகளை பாலாகவும் இகழ்ச்சிக்குரியாகிய ஈசல் போடுதலாகவும் நித்திய வனாந்தரங்களாகவும் செய்வேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மகிழ்ச்சியின் சத்தத்தையும் சந்தோஷத்தின் சத்தத்தையும் மணவாளனின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் ஏந்திரத்தின் சத்தத்தையும் விளக்கின் வெளிச்சத்தையும் அவர்களிலிருந்து நீங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தேசமெல்லாம் வனாந்திரமும் பாலும் ஆகும். இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் பாபிலோன் ராஜாவினிடத்திலும் அந்த ஜாதியின் இடத்திலும் கல்தேயருடைய தேசத்தினிடத்திலும் அவர்களுடைய அக்கிரமத்தை விசாரித்து அதை நித்திய பாலிடமாக்கி நான் அந்த தேசத்துக்கு விரோதமாக உரைத்த என் வார்த்தைகளை எல்லாம் எரேமியா சகல ஜாதிகளுக்கும் விரோதமாக தீர்க்கதரிசனமாய் சொன்னதும் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதுமான யாவையும் அதன் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேகம் ஜாதிகளும் பெரிய ராஜாக்களும் அவர்களை அடிமை கொள்வார்கள். நான் அவர்களுக்கு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாகவும் அவர்கள் கைகளின் செய்கைகளுக்கு தக்கதாகவும் பதில் அளிப்பேன் என்கிறார் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். என்னை நோக்கி, நான் உன்னை அனுப்புகிற ஜாதிகள் குடித்து நான் தங்களுக்குள் அனுப்பும் பட்டயத்தால் அவர்கள் தள்ளாடி புத்தி கெட்டு போகும்படிக்கு இந்த உக்கிரமாகிய மதுபானத்தின் பாத்திரத்தை நீ என் கையிலிருந்து வாங்கி அவர்கள் எல்லாருக்கும் அதிலே குடிக்க கொடு என்றார். அப்பொழுது நான் அந்த பாத்திரத்தை கர்த்தருடைய கையிலிருந்து வாங்கி கர்த்தர் என்னை அனுப்பின எல்லா ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தேன். எருசலேமுக்கும் யூதாவின் பட்டணங்களுக்கும் அதன் ராஜாக்களுக்கும் அதன் பிரபுக்களுக்கும் அவர்களை இந்நாளில் இருக்கிறபடி வனாந்திரமும் பாலும் இகழ்ச்சிக்குரியாகிய ஈசல் போடுதலும் சாபமும் மாக்கி போடும்படி குடிக்க கொடுத்தேன். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கும் அவன் ஊழியக்காரருக்கும் அவன் பிரபுக்களுக்கும் அவனுடைய எல்லா ஜனத்துக்கும் கலந்து குடியிருக்கிற அனைவருக்கும் ஊட்ஸ் தேசத்தினுடைய எல்லா ராஜாக்களுக்கும் பெலிஸ்தருடைய தேசத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும் அஸ்கலோனுக்கும் காசாவுக்கும் எக்ரோனுக்கும் அஸ்தோத்தில் மீதியானவர்களுக்கும் ஏதோமுக்கும் மோவாபுக்கும் அம்மோன் புத்திரருக்கும் தீருவினுடைய எல்லா ராஜாக்களுக்கும் சீதோனுடைய எல்லா ராஜாக்களுக்கும் சமுத்திரத்துக்கு அக்கறையான தீவுகளின் ராஜாக்களுக்கும் தேதானுக்கும் தேமாவுக்கும் பூசுக்கும் கடையாந்திரங்களிலுள்ள அனைவருக்கும் அரபி தேசத்து எல்லா ராஜாக்களுக்கும் வனாந்திரத்தில் கலந்து குடியிருக்கிறவர்களுடைய எல்லா ராஜாக்களுக்கும் சிம்ரியனுடைய எல்லா ராஜாக்களுக்கும் ஏலோமினுடைய எல்லா ராஜாக்களுக்கும் மேதியாவினுடைய எல்லா ராஜாக்களுக்கும் வடக்கே இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும் சமீபமானவர்களும் தூரமானவர்களும் ஆகிய அவரவர்களுக்கும் பூமியின் மீதிலுள்ள சகல தேசத்து ராஜ்யங்களுக்கும் குடிக்க கொடுத்தேன். சேசாக்கு என்கிற ராஜாவும் அவர்களுக்கு பிற்பாடு குடிப்பான் என்றார். நீங்கள் குடித்து வெறித்து வாந்தி பண்ணி நான் உங்களுக்குள் அனுப்பும் பட்டயத்தாலே எழுந்திராதபடிக்கு விழுங்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று நீ அவர்களுக்கு சொல்லு. அவர்கள் குடிக்கிறதற்கு அந்த பாத்திரத்தை உன் கையில் வாங்க மாட்டோம் என்று சொல்வார்களானால் நீ அவர்களை நோக்கி,
நீங்கள் குடித்து தீர வேண்டும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லு. இதோ தீங்கை கட்டளையிட நான் என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே துவக்கும் போது நீங்கள் தண்டனைக்கு தப்புவீர்களோ? நீங்கள் தப்புவதில்லை. நான் பூமியின் எல்லா குடிகளின் மேலும் பட்டயத்தை வரவழைக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் நீ அவர்களுக்கு விரோதமாக இந்த வார்த்தைகளை எல்லாம் தீர்க்க தரிசனமாக உரைத்து அவர்களை நோக்கி, கர்த்தர் உயரத்திலிருந்து கெர்ச்சித்து தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து தம்முடைய சத்தத்தை காட்டி தம்முடைய தாபரத்துக்கு விரோதமாய் கெர்ச்சிக்கவே கெர்ச்சித்து ஆலையை மிதிக்கிறவர்கள் ஆர்ப்பரிப்பது போல பூமியினுடைய எல்லா குடிகளுக்கும் விரோதமாக ஆர்ப்பரிப்பார் என்று சொல் என்றார். ஆரவாரம் பூமியின் கடையாந்தரம் மட்டும் போய் எட்டும். ஜாதிகளோடே கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. மாம்சமான யாவரோடும் அவர் நியாயத்துக்குள் பிரவேசிப்பார். துன்மார்க்கரை பட்டயத்துக்கு ஒப்புக் கொடுப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ ஜாதி ஜாதிக்கு தீமை பரம்பும். பூமியின் எல்லைகளிலிருந்து மகா புசல் எழும்பும். அக்காலத்திலே பூமியின் ஒரு முனை துவக்கி பூமியின் மறுமுனை மட்டும் கர்த்தரால் கொலையுண்டவர்கள் கிடப்பார்கள். அவர்கள் புலம்பப்படாமலும் சேர்க்கப்படாமலும் அடக்கம் பண்ணப்படாமலும் பூமியின் மேல் எருவாவார்கள். மேய்ப்பர்களே அலறுங்கள், மந்தையில் பிரஸ்தாபமானவர்களே சாம்பலில் புரண்டு கதறுங்கள். நீங்கள் வெட்டப்படவும் சிதறடிக்கப்படவும் உங்கள் நாட்கள் நிறைவேறின. உச்சிதமான பாத்திரம் போல் விழுந்து நொறுங்குவீர்கள். மேய்ப்பர்கள் ஓடி போகிறதற்கும் மந்தையில் பிரஸ்தாபமானவர்கள் தப்பித்து கொள்ளுகிறதற்கும் இடம்பிராது. தங்கள் மேய்ச்சலை கர்த்தர் பாலாக்கினது நிமித்தம் மேய்ப்பர்கள் கூப்பிடுகிறதும் மந்தையில் பிரஸ்தாபமானவர்கள் அலறுகிறதுமான சத்தம் உண்டாகும். அவர்கள் சுகித்திருந்த தாபரங்கள் கர்த்தருடைய கோபத்தின் எரிச்சலாலே சங்காரமாயின. அவர் பதிவிருந்து புறப்படும் சிங்கத்தைப் போலிருப்பார். ஒடுக்குகிறவனுடைய உக்கிரத்தினாலும் அவனுடைய உக்கிர கோபத்தினாலும் அவர்கள் தேசம் பாலாயிற்றென்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். 26ஆம் அதிகாரம். யோசியாவின் குமாரனும் யூதாவின் ராஜாவுமாகிய யோயாக்கீமுடைய ராஜ்ய பாரத்தின் துவக்கத்திலே கர்த்தரால் உண்டான வார்த்தை. நீ கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரத்திலே நின்று கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திலே பணி வருகிற யூதாவுடைய பட்டணங்களின் குடிகள் அனைவரோடும் சொல்லும்படி நான் உனக்கு கற்பித்த எல்லா வார்த்தைகளையும் அவர்களுக்கு சொல்லு. ஒரு வார்த்தையையும் குறைத்து போடாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் செய்கைகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் நான் அவர்களுக்கு செய்ய நினைக்கிற தீங்குக்கு நான் மனஸ்தாபப்படத்தக்கதாக ஒருவேளை அவர்கள் கேட்டு அவரவர் தம் தம் பொல்லாத வழியை விட்டு திரும்புவார்கள். நீ அவர்களை நோக்கி, நான் உங்களிடத்துக்கு ஏற்கனவே அனுப்பி கொண்டிருந்தும் நீங்கள் கேளாமற் போன என் ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்படிக்கும் நான் உங்கள் முன்வைத்த என் நியாயப்பிரமாணத்தின்படி நீங்கள் நடக்கும்படிக்கும் நீங்கள் என் சொல்லை கேளாமற் போனால் நான் இந்த ஆலயத்தை சீலோவாவை போலாக்கி இந்த நகரத்தை பூமியிலுள்ள எல்லா ஜாதி முன்பாகவும் சாபமாக்கி போடுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். எரேமியா இந்த வார்த்தைகளை எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே சொல்லும்போது ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் சகல ஜனங்களும் கேட்டார்கள். சகல ஜனங்களுக்கும் சொல்ல கர்த்தர் தனக்கு கற்பித்தவைகளை எல்லாம் எரேமியா சொல்லி முடித்தபோது ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் சகல ஜனங்களும் அவனை பிடித்து, நீ சாகவே சாக வேண்டும். இந்த ஆலயம் சீலோவை போலாகி இந்த நகரம் குடியில்லாமல் பாலாய்ப்போம் என்று நீ கர்த்தருடைய நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொல்வானேன் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்திலே எரேமியாவுக்கு விரோதமாய் கூடினார்கள். யூதாவின் பிரபுக்கள் இந்த வர்த்தமானங்களை கேட்டு ராஜாவின் வீட்டிலிருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் கர்த்தருடைய புதிய வாசலில் உட்கார்ந்தார்கள். அப்பொழுது ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் பிரபுக்களையும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷன் மரண ஆக்கினைக்கு பாத்திரன். உங்கள் செவிகளாலே நீங்கள் கேட்கும்படி இந்த நகரத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொன்னானே என்றார்கள். அப்பொழுது எரேமியா எல்லா பிரபுக்களையும் எல்லா ஜனங்களையும் நோக்கி, நீங்கள் கேட்ட எல்லா வார்த்தைகளையும் இந்த ஆலயத்துக்கும் இந்த நகரத்துக்கும் விரோதமாக தீர்க்க தரிசனமாய் சொல்ல கர்த்தர் என்னை அனுப்பினார். இப்பொழுதும் நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் சொன்ன தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார். நானோவெனில் இதோ உங்கள் கையில் இருக்கிறேன். உங்கள் பார்வைக்கு நன்மையும் நியாயமுமாய் இருக்கிறதை எனக்கு செய்யுங்கள். ஆகிலும் நீங்கள் என்னை கொன்று போட்டால் நீங்கள் குற்றமில்லாத இரத்தப்பழியை உங்கள் மேல் இந்த நகரத்தின் மேலும் இதன் குடிகள் மேலும் சுமத்தி கொள்வீர்கள் என்று நிச்சயமாய் அறியுங்கள். இந்த வார்த்தைகளை எல்லாம் உங்கள் செவிகளில் சொல்ல கர்த்தர் மெய்யாகவே என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று சொன்னான். அப்பொழுது பிரபுக்களும் சகல ஜனங்களும் ஆசாரியர்களையும் தீர்க்கதரிசிகளையும் நோக்கி, இந்த மனுஷன் மரண ஆக்கினைக்கு பாத்திரன் அல்ல. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாமத்திலே நம்முடைய பேசினான் என்றார்கள்.
தேசத்திலே மூப்பரானவர்களில் சிலர் எழும்பி சபையாகிய ஜனங்களை நோக்கி, யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் நாட்களில் மொரேசா ஊரானாகிய மீகா தீர்க்கதரிசனம் சொல்லி யூதாவின் சகல ஜனங்களையும் பார்த்து, சீயோன் வயல்வெளியாக உளப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய் போகும், இந்த ஆலயத்தின் பர்வதம் காட்டிலுள்ள மேடுகளாய் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் உரைத்தார் என்று சொன்னான். அவனை யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவும் மற்ற யூதர்களும் சேர்ந்து கொன்று போட்டார்களா? அவன் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினான் அல்லவா? அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக சொல்லியிருந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டார். இப்போதும் நாம் நம்முடைய ஆத்துமாவுக்கும் விரோதமாக மகா பொல்லாப்பை வரப்பண்ணுகிறவர்களாய் இருக்கிறோமே. கீரியாத் யாரிம் ஊரானாகிய செமேயாவின் குமாரன் உரியா என்னும் ஒரு மனுஷனும் கர்த்தருடைய நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனாயிருந்தான். அவன் எரேமியாவின் வார்த்தைகளுக்கு சரியாக இந்த நகரத்துக்கும் இந்த தேசத்துக்கும் விரோதமாக தீர்க்க தரிசனம் சொன்னான். யெயாக்கீம் ராஜாவும் அவனுடைய சகல பராக்கிரமசாலிகளும் பிரபுக்களும் அவன் வார்த்தைகளை கேட்டபோது ராஜா அவனை கொன்று போடும்படி எத்தனித்தான். அதை உரியா கேட்டு பயந்து ஓடிப்போய் எகிப்திலே சேர்த்தான். அப்பொழுது யோயாக்கீம் ராஜா அக்போரின் குமாரனாகிய எல்நாத்தானையும் அவனோடே கூட வேறே சிலரையும் எகிப்து வரைக்கும் அனுப்பினான். இவர்கள் உரியாவை எகிப்திலிருந்து கொண்டு வந்து அவனை யோயாக்கீம் ராஜாவினிடத்தில் விட்டார்கள். அவன் பட்டயத்தாலே அவனை வெட்டி அவன் உடலை நீச ஜனங்களின் பிரேத குழிகளிடத்திலே எரிந்து விட்டான் என்றார்கள். ஆகிலும் எரேமியாவை கொல்ல ஜனங்களின் கையில் ஒப்புக்கொடாதபடி சாப்பானுடைய குமாரனாகிய அகீகாம் அவனுக்கு சகாயமாயிருந்தான். 27ஆம் அதிகாரம். யோசியாவின் குமாரனும் யூதாவின் ராஜாவுமாகிய யோயாக்கீமுடைய ராஜ்யபாரத்தின் துவக்கத்திலே கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை. கர்த்தர் என்னை நோக்கி, நீ உனக்கு கயிறுகளையும் நுகங்களையும் உண்டு பண்ணி அவைகளை உன் கழுத்திலே பூட்டிக் கொண்டு அவைகளை எருசலேமுக்கு சிதேக்கியா ராஜாவினிடத்தில் வரும் ஸ்தானபதிகள் கையிலே ஏதோமின் ராஜாவுக்கும் மோவாபின் ராஜாவுக்கும் அம்மோன் புத்திரரின் ராஜாவுக்கும் தீருவின் ராஜாவுக்கும் சீதோனின் ராஜாவுக்கும் அனுப்பி அவர்கள் தங்கள் எஜமான்களுக்கு சொல்லும்படி கற்பிக்க வேண்டுமென்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் பூமியையும் மனுஷனையும் பூமியின் மேலுள்ள மிருக ஜீவன்களையும் என் மகா பலத்தினாலும் ஓங்கிய என் புயத்தினாலும் உண்டாக்கினேன். எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன். இப்பொழுதும் நான் இந்த தேசங்களை எல்லாம் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவின் கையிலே கொடுத்தேன். அவனுக்கு ஊழியம் செய்யும்படி வெளியின் மிருக ஜீவன்களையும் கொடுத்தேன். அவனுடைய தேசத்துக்கு காலம் வருகிற வரையில் சகல ஜாதிகளும் அவனையும் அவனுடைய புத்திர பௌத்திரரையும் சேவிப்பார்கள். அதன் பின்பு அநேக ஜாதிகளும் பெரிய ராஜாக்களும் அவனை அடிமை கொள்வார்கள். எந்த ஜாதியாவது எந்த ராஜ்யமாவது பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் என்பவனை சேவியாமலும் தன் கழுத்தை பாபிலோன் ராஜாவின் நுகத்துக்கு கீழ்ப்படுத்தாமலும் போனால் அந்த ஜாதியை நான் அவன் கையாலே நிர்மூலமாக்கும் அளவும் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் ராஜாவை நீங்கள் சேவிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிற உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் உங்கள் குறிக்காரருக்கும் உங்கள் சொப்பனக்காரருக்கும் உங்கள் நார் பார்க்கிறவர்களுக்கும் உங்கள் சூனியக்காரருக்கும் நீங்கள் செவி கொடாதிருங்கள். நான் உங்களை உங்கள் தேசத்திலிருந்து தூரப்படுத்துகிறதற்கும் உங்களை துரத்து விடுகிறதற்கும் நீங்கள் அழிகிறதற்குமாக அவர்கள் உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். ஆனாலும் எந்த ஜாதி தன் கழுத்தை பாபிலோன் ராஜாவின் நுகத்துக்கு கீழ்ப்படுத்தி அவனை சேவிக்குமோ அந்த ஜாதியை தன் தேசத்தை பயிரிட்டு அதிலே குடியிருந்து தாபரிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த எல்லா வார்த்தைகளின்படியே நான் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவோடு பேசி உங்கள் கழுத்தை பாபிலோன் ராஜாவின் நுகத்துக்கு கீழ்ப்படுத்தி அவனையும் அவன் ஜனத்தையும் சேவியுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். பாபிலோன் ராஜாவை சேவியாமற் போகிற ஜாதிக்கு விரோதமாக கர்த்தர் சொன்னதின்படியே நீயும் உன் ஜனமும் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவானேன். நீங்கள் பாபிலோன் ராஜாவை சேவிப்பதில்லை என்று உங்களுடனே சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். அவர்கள் உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். நான் அவர்களை அனுப்பினதில்லை. நான் உங்களை துரத்திவிடுகிறதற்கும் நீங்களும் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளும் அழிந்து போகிறதற்கும் அல்லவோ இவர்கள் என் நாமத்தை சொல்லி பொய்யான தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றேன். மேலும் நான் ஆசாரியரையும் இந்த எல்லா ஜனங்களையும் நோக்கி, இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் பணிமுட்டுகள் இப்பொழுது சீக்கிரத்திலே பாபிலோனிலிருந்து திரும்பி கொண்டு வரப்படும் என்று உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற உங்களுடைய தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள்.
அவர்களுக்கு செவிகொடாதிருங்கள். பாபிலோன் ராஜாவை சேவியுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இந்த நகரம் பாழாய் போக வேண்டியதென்ன? அல்லது அவர்கள் தீர்க்கதரிசிகளாயிருந்து அவர்களிடத்திலே கர்த்தருடைய வார்த்தை இருந்தால் கர்த்தருடைய ஆலயத்திலும் யூதா ராஜாவின் அரமனையிலும் எருசலேமிலும் மீதியான பனிமுட்டுகள் பாபிலோனுக்கு போகாதபடிக்கு அவர்கள் சேனைகளின் கர்த்தரை நோக்கி மன்றாடட்டுமே. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் யோயாக்கீமின் குமாரனாகிய எகோனியா என்னும் யூதாவின் ராஜாவையும் யூதாவிலும் எருசலேமில் இருந்த பெரியோர் அனைவரையும் எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போகையில் எடுக்காமல் விட்ட சகல தூண்களையும் கடல் தொட்டியையும் ஆதாரங்களையும் இந்த நகரத்தின் மீதியான மற்ற பனிமுட்டுகளையும் குறித்து சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய ஆலயத்திலும் யூதா ராஜாவின் அரமனையிலும் எருசலேமிலும் மீதியான அந்த பனிமுட்டுகள் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவைகளை விசாரிக்கும் நாள் வரைக்கும் அவைகள் அங்கே இருக்கும். பின்பு அவைகளை திரும்ப இந்த ஸ்தலத்திற்கு கொண்டு வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றேன். 28ஆம் அதிகாரம். யூதாவுடைய ராஜாவாகிய சிதேக்கியா அரசால துவக்கின 4ஆம் வருஷம் 5ஆம் மாதத்திலே அசூரின் குமாரனாகிய அனனியா என்னப்பட்ட கிபியோன் ஊரானாகிய தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஆலயத்திலே ஆசாரியர்களும் சகல ஜனங்களும் பார்த்திருக்க என்னை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், பாபிலோன் ராஜாவின் நுகத்தை முறித்தேன். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் இவ்விடத்திலிருந்து எடுத்து பாபிலோனுக்கு கொண்டு போன கர்த்தருடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளை எல்லாம் நான் 2 வருஷ காலத்திலே இவ்விடத்துக்கு திரும்ப கொண்டு வர பண்ணுவேன். யோயாக்கீமின் குமாரனாகிய எகோனியா என்கிற யூதாவுடைய ராஜாவையும் பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்பட்ட யூதர் அனைவரையும் நான் இவ்விடத்திற்கு திரும்ப வர பண்ணுவேன். பாபிலோன் ராஜாவின் நுகத்தை உடைப்பேன் என்று சொன்னேன். அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி ஆசாரியர்கள் பார்த்திருக்கவும் கர்த்தருடைய ஆலயத்தில் நின்றிருந்த ஜனங்கள் எல்லாரும் பார்த்திருக்கவும் அனனியா தீர்க்கதரிசியை நோக்கி, ஆமேன், கர்த்தர் அப்படியே செய்வாராக. கர்த்தருடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளையும் சிறைப்பட்டு போன அனைவரையும் பாபிலோனிலிருந்து திருப்பி வர பண்ணுவார் என்று நீ தீர்க்க தரிசனமாக சொன்ன உன் வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஆகிலும் உன் செவிகளும் சகல ஜனத்தின் செவிகளும் கேட்க நான் சொல்லும் வார்த்தையை கேள். பூர்வ காலம் முதல் எனக்கு முன்னும் உனக்கு முன்னும் இருந்த தீர்க்கதரிசிகள் அநேக தேசங்களுக்கும் விரோதமாகவும் பெரிய ராஜ்யங்களுக்கு விரோதமாகவும் யுத்தத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். சமாதானம் வரும் என்று தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்க அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படியே வந்தால் அப்பொழுது அவன் கர்த்தர் மெய்யாய் அனுப்பின தீர்க்கதரிசியாக விளங்குவான் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொன்னான். அப்பொழுது அனனியா என்கிற தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசியின் கழுத்திலிருந்து நுகத்தை எடுத்து அதை உடைத்து போட்டான். பின்பு அனனியா சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் இந்த பிரகாரமாக 2 வருஷ காலத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருடைய நுகத்தை சகல ஜாதிகளின் கழுத்திலும் இருந்து விலக உடைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி தன் வழியே போனான். அனனியா என்கிற தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசியின் கழுத்திலிருந்த நுகத்தை உடைத்து போட்ட பிற்பாடு கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, அவர், நீ போய் அனனியாவை நோக்கி, நீ மரநுகத்தை உடைத்தாய், அதற்கு பதிலாக இரும்பு நுகத்தை உண்டு பண்ணு என்று கர்த்தர் சொன்னார். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரை சேவிக்கும்படிக்கு இரும்பு நுகத்தை இந்த எல்லா ஜாதிகளுடைய கழுத்தின் மேலும் போட்டேன். அவர்கள் அவனை சேவிப்பார்கள். வெளியின் மிருக ஜீவன்களையும் அவனுக்கு ஒப்பு கொடுத்தேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். பின்பு எரேமியா தீர்க்கதரிசி அனனியா என்கிற தீர்க்கதரிசியை நோக்கி, இப்பொழுதும் அனனியாவே கேள், கர்த்தர் உன்னை அனுப்பினதில்லை. நீயோ இந்த ஜனத்தை பொய்யை நம்பும்படி செய்தாய். ஆகையால் இதோ உன்னை பூமியின் மேல் இராதபடிக்கு அகற்றி விடுவேன். இந்த வருஷத்திலே நீ சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் உண்டாக பேசினாயே என்றான். அப்படியே அனனியா என்கிற தீர்க்கதரிசி அவ்வருஷத்திலே தானே 7ஆம் மாதத்தில் செத்து போனான். 29ஆம் அதிகாரம். எகோனியா என்னும் ராஜாவும் ராஜஸ்திரீயும் பிரதானிகளும் யூதாவிலும் எருசலேமிலுள்ள பிரபுக்களும் தச்சரும் கொல்லரும் எருசலேமை விட்டு புறப்பட்டு போன பிற்பாடு எரேமியா தீர்க்கதரிசி சிறைப்பட்டு போன மூப்பர்களில் மீதியானவர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் நேபுகாத் நேச்சார் சிறைப்படுத்தி எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு கொண்டு போன சகல ஜனங்களுக்கும் எழுதி, யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரிடத்தில் கொடுக்கும்படி சாப்பானின் குமாரனாகிய எலெயாசாரின் கையிலும் இல்கியாவின் குமாரனாகிய கெமரியாவின் கையிலும் கொடுத்து எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு அனுப்பின நிருபத்தின் விபரம். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் தாம் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால்,
நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளை கனியை சாப்பிடுங்கள். நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்று உங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டு உங்கள் குமாரத்திகளை புருஷருக்கு கொடுங்கள். இவர்களும் குமாரரையும் குமாரத்திகளையும் பெறட்டும். நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானமாயிருக்கையில் உங்களுக்கும் சமாதானமாயிருக்கும். மேலும் உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்கதரிசிகளும் உங்கள் குறிக்காரரும் உங்களை மோசம் போக்க ஒட்டாதிருங்கள். சொப்பனம் காண பண்ணுகிற உங்கள் சொப்பனக்காரருக்கு செவி கொடாமலும் இருங்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் என் நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். நான் அவர்களை அனுப்பினதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கியிருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் எங்களுக்கு பாபிலோனிலும் தீர்க்கதரிசிகளை எழுப்பினார் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற ராஜாவை குறித்தும் உங்களோட கூட சிறையிருப்பில் புறப்பட்டு போகாமல் இந்த நகரத்தில் குடியிருக்கிற உங்கள் சகோதரராகிய எல்லா ஜனங்களை குறித்தும் இதோ நான் பட்டயத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயையும் அவர்களுக்கு அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புசிக்கத்தகாத கெட்டுப்போன அத்திப்பழங்களுக்கு அவர்களை ஒப்புவாக்குவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் என் வார்த்தைகளை கேளாமற் போனபடியினால் நான் அவர்களை பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் பின்தொடர்ந்து அவர்களை பூமியிலுள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைந்து திரிகிறவர்களாகவும் நான் அவர்களை துரத்துகிற எல்லா ஜாதிகளிடத்திலும் சாபமாகவும் பாலாகவும் ஈசலிடுதலுக்கிடமாகவும் நிந்தையாகவும் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களிடத்திற்கு தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரரை ஏற்கனவே அனுப்பி கொண்டே இருந்தும் நீங்கள் செவிகொடாமற் போனீர்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போதும் சிறையிருக்கும்படி நான் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு அனுப்பிவிட்ட நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்க்கதரிசனம் உரைக்கிற கொலயாவின் குமாரனாகிய ஆகாபையும் மாசேயாவின் குமாரனாகிய சிதேக்கியாவையும் குறித்து இதோ நான் அவர்களை பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் கையிலே ஒப்பு கொடுக்கிறேன். அவன் அவர்களை உங்கள் கண்களுக்கு முன்பாக கொன்று போடுவான். பாபிலோன் ராஜா அக்கினியினால் சுட்டு போட்ட சிதேக்கியாவுக்கும் ஆகாபுக்கும் கர்த்தர் உன்னை சமானமாக்க கடவார் என்று அவர்களை குறித்து ஒரு சாப வார்த்தை பாபிலோனிலே சிறையிருக்கிற யூதா அனைவருக்குள்ளும் வழங்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் இஸ்ரவேலிலே மதிக்கெட்ட காரியத்தை செய்து தங்கள் அயலாருடைய பெண் ஜாதிகளோட விபச்சாரம் பண்ணி நான் அவர்களுக்கு கற்பியாத பொய்யான வார்த்தையை என் நாமத்தை சொல்லி உரைத்தார்கள். நான் அதை அறிவேன். அதற்கு நானே சாட்சி என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதினான். பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி நீ நெகலேயாமியனாகிய செமையாவுக்கும் சொல்லி அனுப்ப வேண்டியது என்னவென்றால் நீ எருசலேமில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் மாசேயாவின் குமாரனாகிய செப்பனியா என்னும் ஆசாரியனுக்கும் மற்ற ஆசாரியர்களுக்கும் உன் நாமத்திலே நிருபத்தை எழுதி அனுப்பினது என்னவென்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவனுக்கு அவன் எழுதியிருந்த நிருபமாவது நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தின் விசாரிப்புக்காரராய் இருக்கும்படிக்கும் பிரமை கொண்டு தன்னை தீர்க்கதரிசியாக்கி கொள்ளுகிறவனாகிய எந்த மனுஷனையும் நீர் காவல் அறையிலும் தொழுவிலும் போடும்படிக்கும் கர்த்தர் உம்மை ஆசாரியனாயிருந்த யோய்தாவின் ஸ்தனத்திலே ஆசாரியனாக வைத்தாரே. இப்போதும் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் கூறி வருகிற ஆனதோத் ஊரானாகிய எரேமியாவை நீர் கடிந்து கொள்ளாமற் போனதென்ன? இந்த சிறையிருப்பு நெடுங்காலமாக இருக்கும். நீங்கள் வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை சாப்பிடுங்கள் என்று பாபிலோனில் இருக்கிற எங்களுக்கு சொல்லி அனுப்பினான் என்று எழுதியிருந்தான். இந்த நிருபத்தை செப்பனியா என்கிற ஆசாரியன் எரேமியா தீர்க்கதரிசியின் காதுகள் கேட்க வாசித்தான். ஆதலால் கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி அவர் சிறையிருக்கிற அனைவருக்கும் நீ சொல்லி அனுப்ப வேண்டியது என்னவென்றால் நெகலோமியானாகிய செமையாவை குறித்து கர்த்தர் செமையாவை நான் அனுப்பாதிருந்தும் அவன் உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லி உங்களை பொய்யை நம்ப பண்ணுகிறபடியினால் இதோ நான்
நெகலாமியனாகிய செமையாவையும் அவன் சந்ததியையும் தண்டிப்பேன். இந்த ஜனத்தின் நடுவில் குடியிருப்பவன் ஒருவனும் அவனுக்கு இல்லாதிருப்பான். நான் என் ஜனத்துக்கு செய்யும் நன்மையை அவன் காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் உண்டாக பேசினான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். 30ஆம் அதிகாரம். கர்த்தராலே எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னோடே சொன்ன எல்லா வார்த்தைகளையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதிக்கொள். இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவும் ஆகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன். அதை அவர்கள் சுதரித்துக் கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகள் கர்த்தர் இஸ்ரவேலையும் யூதாவையும் குறித்து சொன்ன வார்த்தைகளே. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம், திகிலுண்டு சமாதானமில்லை. ஆணாய் பிறந்தவன் பிரசவிக்கிறது உண்டோ என்று கேட்டு பாருங்கள். பிரசவிக்கிற ஸ்திரீயைப் போல் புருஷர் யாவரும் தங்கள் இடுப்புகளின் மேல் தங்கள் கைகளை வைத்திருக்கிறதையும் முகங்கள் எல்லாம் மாறி வெளுத்திருக்கிறதையும் நான் காண்கிறதென்ன? ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போலொத்த நாளில்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாக்கி இரட்சிக்கப்படுவான். அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் நான் தங்களுக்கு எழுப்பப் போகிற தங்கள் ராஜாவாகிய தாவீதையுமே சேவிப்பார்கள். ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடி ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான். அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். உன்னையோ நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமல் விடாமலும் மட்டாய் தண்டிப்பேன். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவாரில்லை. உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள். அவர்கள் உன்னை தேடார்கள். திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் உன் பாவங்கள் பலத்து போனது நிமித்தமும் சத்துரு வெட்டும் வண்ணமாகவும் கொடியவன் தண்டிக்கிற வண்ணமாகவும் நான் உன்னை தண்டித்தேன். உன் நொறுங்குதலினாலும் உன் வேதனையின் மிகுதியினாலும் நீ கூக்குரலிடுவானேன். திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் பலத்து போன உன் பாவங்களின் நிமித்தமும் இப்படி உனக்கு செய்தேன். ஆதலால் உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள். உன் சத்துருக்கள் எல்லாரும் சிறைப்பட்டு போவார்கள். உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்படுவார்கள். உன்னை கொள்ளையடுகிற அனைவரையும் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன். அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன்போல் நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். அவர்களுடைய பிரபு அவர்களில் ஒருவனாயிருக்க அவர்களுடைய அதிபதி அவர்கள் நடுவில் தோன்றுவார். அவரை சமீபித்து வரப்பண்ணுவேன். அவர் சமீபித்து வருவார். என்னிடத்தில் சேரும்படி தன் இருதயத்தை பிணைப்படுத்துகிற இவர் யார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். இதோ கோரவாரி காற்றாகிய கர்த்தருடைய பெருங்காற்று உக்கிரமாய் எழும்பி அடித்து துன்மார்க்கருடைய தலையின் மேல் மோதும். கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து நிறைவேற்றும் அளவும் அவருடைய உக்கிர கோபம் தணியாது. கடைசி நாட்களில் அதை உணர்ந்து கொள்வீர்கள். 31ஆம் அதிகாரம். அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாயிருப்பேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்கிறேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேலவாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். எழுந்திருங்கள், சீயோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எப்ராயிமின் மலைகளிலுள்ள ஜாமக்காரர் கூறும் காலம் வரும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், யாக்கோபின் நிமித்தம் மகிழ்ச்சியாய் கெம்பீரித்து
ஜாதிகளுடைய தலைவர் நிமித்தம் ஆர்ப்பரியுங்கள். சத்தத்தை கேட்க பண்ணி துதித்து, கர்த்தாவே, இஸ்ரவேலில் மீதியான உமது ஜனத்தை இரட்சியும் என்று சொல்லுங்கள். இதோ, நான் அவர்களை வடதேசத்திலிருந்து வரப்பண்ணி அவர்களை பூமியின் எல்லைகளிலிருந்து கூட்டி வருவேன். குருடரும் சப்பாணிகளும் கர்ப்பவதிகளும் பிள்ளைத்தாய்ச்சிகளும் கூட அவர்களில் இருப்பார்கள். மகா கூட்டமாய் இவ்விடத்துக்கு திரும்புவார்கள். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். அவர்களை வழி நடத்துவேன். அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாயிருக்கிறேன். எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்திலுள்ள தீவுகளில் அறிவித்து, இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து, கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீர் என்னை தண்டித்தீர். நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன். என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன். நீரே என் தேவனாகிய கர்த்தர். நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விழாவில் அடித்து கொண்டிருக்கிறேன். வெட்கி நாணி கொண்டும் இருக்கிறேன். என் இளவயது நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்ராயிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நிச்சயமாய் கேட்டேன். எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ? அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ? அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது. அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு குறிப்படையாளங்களை நிறுத்து, உனக்கு தூண்களை நாட்டு. நீ நடந்த வழியாகிய பாதையின் மேல் உன் மனதை வை. இஸ்ரவேலாகிய குமாரத்தியே, திரும்பு, இந்த உன்னுடைய பட்டணங்களுக்கே திரும்பு. சீர்கெட்டு போன குமாரத்தியே, எந்த மட்டும் விலகி திரிவாய்? கர்த்தர் பூமியிலே ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார். ஸ்திரீயானவள் புருஷனை சூழ்ந்து கொள்ளுவாள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்கள் சிறையிருப்பை திருப்பும் போது அவர்கள் நீதியின் வாசஸ்தலமே, பரிசுத்த பர்வதமே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க கடவர் என்கிற வார்த்தையை யூதாவின் தேசத்திலும் அதன் பட்டணங்களிலும் சொல்லுவார்கள். அதிலே யூதாவும் அதனுடைய எல்லா பட்டணங்களின் மனுஷரும் பயிரிடும் குடிகளும் மந்தைகளை மேய்த்து திரிகிறவர்களுமாய் ஏகமாய் குடியிருப்பார்கள். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். இதற்காக நான் விழித்து பார்த்து கொண்டிருக்கிறேன். என் நித்திரை எனக்கு இன்பமாயிருக்கிறது. இதோ, நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தையும் யூதா குடும்பத்தையும் மனுஷ வித்தினாலும் மிருக வித்தினாலும் விதைப்பேன். அப்பொழுது நான் பிடுங்கவும் இடிக்கவும் நிர்மூலமாக்கவும் அழிக்கவும் தீங்கு செய்யவும் அவர்கள் பேரில் எப்படி ஜாக்கிரதையாயிருந்தேனோ அப்படியே கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் ஜாக்கிரதையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்று அந்நாட்களில் சொல்ல மாட்டார்கள். அவனவன் தன் தன் அக்கிரமத்தின் நிமித்தமே சாவான். எந்த மனுஷன் திராட்சை காய்களை தின்பானோ அவனுடைய பற்களே கூசி போகும். இதோ, நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின் படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ணப்போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரையும் நோக்கி, கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். சூரியனை பகல் வெளிச்சத்துக்காகவும் சந்திர நட்சத்திர நியமங்களை
ரா வெளிச்சத்துக்காகவும் கட்டளையிட்டவரும் அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்குகிறவரும் சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ளவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த நியமங்கள் எனக்கு முன்பாக இல்லாதபடிக்கு ஒளிந்து போனால் அப்பொழுது இஸ்ரவேல் சந்ததியும் எனக்கு முன்பாக என்றைக்கும் ஒரு ஜாதியாய் இராதபடிக்கும் அற்றுப்போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மேலே இருக்கிற வானங்கள் அளக்கப்படவும் கீழே இருக்கிற பூமியின் அஸ்திபாரங்கள் ஆராயப்படவும் கூடுமானால் நான் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரையும் அவர்கள் செய்த எல்லாவற்றின் நிமித்தம் வெறுத்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இந்த நகரம் அனானேயலின் கோபுரம் முதல் கோடிவாசல் மட்டும் கர்த்தருக்கென்று கட்டப்படும். அப்புறமும் அளவு நூல் அதற்கு எதிராய் காரேப் என்னும் மேட்டின் மேல் சென்று கோவாத் புறமாக சுற்றி போகும். பிரேதங்களை புதைக்கிறதும் சாம்பலை கொட்டுகிறதுமான பள்ளத்தாக்கு அனைத்தும் கீதரோன் வாய்க்காலுக்கு இப்பாலே கிழக்கே இருக்கிற குதிரை வாசலின் கோடி மட்டும் உண்டான சகல நிலங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கும். அப்புறம் அது என்றென்றைக்கும் பிடுங்கப்படுவதும் இல்லை, இடிக்கப்படுவதும் இல்லை என்கிறார். ஆமேன்.